அனைவருக்கும் வணக்கம். In the continuation of our discussion on the atomic structure, which is a part of teacher recruitment board தமிழ்நாடு, அதனுடைய எக்ஸாம் இப்போ நடக்க போகுது. ஓகே, ஸோ இந்த ஏற்கனவே நிறைய எப்படி எக்ஸாம் ஃபேஸ் பண்ணுறது இதெல்லாம் சொல்லிவிட்டு அட்டாமிக் ஸ்ட்ரக்சரோடைய ஒரு சின்ன ஒரு ஹைலைட் சொல்லிவிட்டு ஒரு அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் பார்ட் 1 போனதை டிஸ்கஸ் பண்ணேன். ஜான் டால்டன் அட்டாமிக் மாடலு, ஜே தாம்சனுடைய ஒர்க்கு, ரூதர்ஃபோர்டுடைய ஒர்க்கு, ரைட்டா, அதனுடைய என்ன ரிசல்ட்டு அப்படின்றத நான் சொன்னேன். ஓகே, ஸோ in today's class, that is a learning outcome of this lecture, to calculate the rest mass of the electron by using the EBM ratio that is calculated or determined by the J. Thomson, and the E, the charge on the electron, that is done by the milliamps. Using both the values, one can calculate the mass of the electron. Here I will say it is a rest mass. And the second thing is the EBM ratio of the positive rays. Already I was told not only the atom has the electrons, but also it has a nucleus which is positively charged. So its EBM ratio is also can be determined. And number 3 is the preamble of the Bohr atomic model. Bohr atomic model உடைய பேசிக் என்ன, எதை பேஸ் பண்ணி அவர் அதை சொன்னார், அந்த அட்டாமிக் மாடலில் சொன்னார், இதெல்லாம் அவர் கன்சிடர் பண்ணிக்கிட்டார். ஏன்னா ஏற்கனவே ஜான் டால்டன் அட்டாமிக் மாடலு, ஜே தாம்சன் மாடலு, ரூதர்ஃபோர்ட் மாடலு, இதனுடைய ட்ராபேக்கெல்லாம் அவர் சரி பண்ணி கொண்டு வராரு by taking the use of the others experiments. இங்கே வரும்போது நம்ம we have highlight the photoelectric effect, the dual nature of light, and then the postulates of the Bohr atomic model. அவர் பாஸ்லேட் சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சிங்கிள் எலக்ட்ரான் சிஸ்டத்துக்கு அவர் அப்ளை பண்ணுறாரு. தட் இஸ் ஃபார் the hydrogen atom. And he has given an expression to calculate the energy of an electron and the radius of the orbit, to calculate the radius of the orbit in an atom. Okay, so let us go into the lecture. Since the E is determined by the milliamps and E by M is determined by the J. Thomson, using the values that is determined, one can calculate the rest mass. That's a E by M, which is equal to 9.109 into 10 to the power of minus 31 kg. So that is the mass of the electron. Here we just indicate it is a rest mass of the electron. Already I was told the electrons moves very fast around the nucleus. ஒரு நியூக்ளியஸ் சுற்றி வேகமாக சுற்றிக்கிட்டு இருக்கு எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ அது அது ஒரு இடத்துல நிற்க வச்சு அதனுடைய மாசம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட்டு. ஓகே, அப்போ இந்த மாஸ் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கிறது ரைட்டா, இட்ஸ் எ ரெஸ்ட் மாஸ். தட் மீன்ஸ் த மாஸ் விச் த எலக்ட்ரான் பொசஸஸ் when it is traveling with a speed much smaller than the speed of the light. ரைட்டா, லைட்டை காட்டிலும் மிக மெதுவாக செல்லும்போது உள்ள மாஸோடைய எலக்ட்ரானுடைய மாஸ் தான் ரெஸ்ட் மாஸு. அதுதான் இங்கே கால்குலேட் பண்ணுறோம். ரைட், அந்த அடுத்தது நம்ம இப்போ ஏற்கனவே எலக்ட்ரான்ஸை பற்றி பேசிட்டோம். கேத்தோட் ரேஸு, இங்கே ஆனோட் ரேஸு. ஏன்னா அவருக்கு ஏற்கனவே சொல்லிட்டாரு ஜே தாம்சன். அப்போ பாசிட்டிவ் ரேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அவர் பெர்ஃபார்ம்டு an experiment, the same experiment with perforated the cathodes.
அங்கே பெர்ஃபரேட்டட் ஆனோடு யூஸ் பண்ணுறோம், இங்கே பெர்ஃபரேட்டட் கேத்தோட்ஸ் யூஸ் பண்ணுறோம், ரைட்டா. அண்ட் ஹஸ் டிடெக்டட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த பாசிட்டிவ் ரேஸ், த ப்ரெசன்ஸ் ஆஃப் த பாசிட்டிவ் ரேஸ். அதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறார். அதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அதே மாதிரி தான், அதை ரீகால் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி செட்டப்பு. இங்கே வந்து அந்த பாசிட்டிவ் ரேஸ் வந்து கேத்தோடில் இருக்க ஒரு ஓட்டை வழியாக போய் ஜிங்க் சர்ஃபேஸ் ஸ்கிரீனில் படுது. இங்கே என்ன வித்தியாசம் அப்படின்னா, நாட் லைக் த கேத்தோட் எக்ஸ்பெரிமெண்ட். அங்கே வந்து இபிஎம் ரேஷியோ வந்து எந்த எலமெண்ட் எடுத்தாலும் ஒரே இபிஎம் ரேஷியோ தான் வரும். நீ சோடியத்தை எடுத்துக்க, கார்பன் எடுத்துக்க, இல்லை பொட்டாசியம் எடுத்துக்க, எந்த எலமெண்ட் எடுத்தாலும் ரைட்டாக அந்த இபிஎம் ரேஷியோ ரிமைன்ஸ் சேம். இபிஎம் ரேஷியோ ரிமைன்ஸ் சேம். அப்போ ஜே தாம்சன் என்ன கன்க்ளூஷன் பண்ணுறாருன்னா, எலக்ட்ரான் இஸ் அ ஃபண்டமெண்டல் பார்ட்டிக்கல் ஆஃப் அன் எனே எலமெண்ட்டு. எந்த எலமெண்ட் எடுத்தாலும் இந்த எலக்ட்ரான் வந்து தனியாக எடுத்தோம்னா அது ஒன்று தான், ரைட்டா. நம்ம பாசிட்டிவ் ரேஸ்ன்னு சொல்கிறது நியூக்ளியஸை வச்சு சொல்கிறது, நியூக்ளியஸ் வச்சு சொல்கிறது, ரைட்டா. அப்போ பாசிட்டிவ் ரேஸோட இவிஎம் ரேஷியோ நம்ம வந்து இங்கே டெர்மின் பண்ணும்போது ஓகே, ஒரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு இவிஎம் ரேஷியோ வருது. ஸோ த இவிஎம் ரேஷியோ ஆஃப் த பாசிட்டிவ் ரேஸ் that is depends upon the nature of the atoms or nature of the gas that is present inside the discharge tube. டிஸ்சார்ஜ் டியூப்பில் என்ன கேஸ் இருக்கோ அதை பொறுத்து அந்த இவிஎம் ரேஷியோ மாறுது, ரைட்டா. அப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு ஆட்டத்துக்கும் நியூக்ளியஸு மாறுது, அதனுடைய ப்ரோட்டான் நம்பர் மாறுது. அஸ் அ ஹோல் தான் அப்படி பார்க்குறோம். பாசிட்டிவ் ரேஸ் டோட்டலாக பாசிட்டிவ் ரேஸ் பார்க்குறோம். ஓகே, ஸோ இதெல்லாம் வச்சும்போது மாஸ் ஆஃப் த ப்ரோட்டான் பார்த்தா 1.6726 × 10⁻⁻27 kg, ரைட்டா. இதே மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இட்ஸ் 9.109 × 10⁻31 kg. ஏறக்குறைய ஒரு 10⁴ டைம்ஸ் வந்து மாஸ் ஆஃப் த ப்ரோட்டான் கூட. கரெக்டாக கால்குலேட் பண்ணால் த மாஸ் ஆஃப் த ப்ரோட்டான் இஸ் 1836 டைம்ஸ் கிரேட்டர் தென் த மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான். நல்ல ஞாபகம் வச்சுங்க, மாஸ் ஆஃப் த ப்ரோட்டானை கம்பேர் பண்ணும்போது மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் வந்து இன்சிக்னிஃபிகண்ட்டு. மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் இன்சிக்னிஃபிகண்ட். அதனால தான் மாஸ் நம்பரை அட்டாமிக் மாஸை நம்ம கால்குலேட் பண்ணும்போது மாஸ் ஆஃப் த எலக்ட்ரானை நம்ம எடுத்துக்கிறதே கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, மாஸ் ஆஃப் அட்டாமிக் மாஸை நம்ம கால்குலேட் பண்ணும்போது, இல்லை மாஸ் நம்பரை கால்குலேட் பண்ணும்போது மாஸ் ஆஃப் த ப்ரோட்டானை எடுத்துப்போம், மாஸ் ஆஃப் த நியூட்ரான் எடுத்துப்போம். ஆனால் மாஸ் ஆஃப் த எலக்ட்ரானை எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா மாஸ் ஆஃப் த ப்ரோட்டானுடைய வேல்யூ கம்பேர் பண்ணும்போது மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் வந்து இன்சிக்னிஃபிகண்ட். ஓகே, ஸோ த மாஸ் ஆஃப் த ப்ரோட்டான் இஸ் 1836 times greater than that of the electron. Okay, so let us go to the Bohr atomic model. அதுக்கு ப்ரீஆம்பிள் என்ன, அவர் எதெல்லாம் வச்சு அவர் ஒரு டெசிஷனுக்கு வந்தார். ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸ்வெல்ஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி ஆஃப் ரேடியேஷன். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனா என்னென்னு நம்ம பின்னாடி பார்ப்போம். ஒரு லைட்டுன்றது ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன், எக்ஸ்ரேன்றது ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன், யூவிசிபிள் ரைட்டா, ஐஆர், ரேடியோ வேவ்ஸ், இது எல்லாமே எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். அது தேரி அவர் என்ன மேக்ஸ்வெல் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகில் when is subjected to acceleration it continuously emits radiation and loses its energy. இதான் நம்ம ரூதர்ஃபோர்டுக்கு வந்து அப்ஜெக்ஷன் கொடுத்தாரு. ரூதர்ஃபோர்ட் அட்டாமிக் மாடலுக்கு போர் வந்து அப்ஜெக்ஷன் கொடுத்தது என்னென்னா, வேகமாக சுற்றினார் இதெல்லாம் ரைட்டுப்பா, ஆனால் வந்து அது என்னன்னா, அது இஃப் இட் அக்சலரேட்ஸ் since electron is a charged body when it goes around the nucleus it continuously loses its energy and the radius decreases, finally it must fall into the nucleus அப்படின்னு சொன்னார் போர். ஸோ அதை மேக்ஸ்வெல் சொன்னதை வச்சு தான் எடுத்துக்கிட்டாரு. அடுத்து என்ன தியரி எடுத்துக்கிறார், மேக்ஸ் பிளாங்க் தியரி எடுத்துக்கிறார். மேக்ஸ் பிளாங்க்கு குவாண்டம் தியரி ஆஃப் ரேடியேஷன். இவர் வந்து ஆக்சுவலி நம்மளோட ஐன்ஸ்டீன் தியரி தெரியும், E = mc². ஐன்ஸ்டீன் தியரி வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸு, ஆனால் மேக்ஸ்வெல் தியரி வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸு.
ஐன்ஸ்டீன் சொன்னது எனர்ஜி சேஞ்ச் இஸ் கண்டினியூஸ் சொன்னார். இவர் எனர்ஜி சேஞ்ச் இஸ் நாட் கண்டினியூஸ் சொல்கிறாரு. அதையும் எடுத்துக்கிறாரு யார்? போர். ஏன்னா அது எனர்ஜி இஸ் எமிட்டட் அப்சார்ப்டு டிஸ்கண்டினியூஸ்லி அஸ் எ டிஸ்க்ரீட் லெவல் நோன் அஸ் குவாண்டா. குவாண்டா டிஸ்க்ரீட் படிப்படியாக. நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்துருப்பீங்க, ரேம்ப் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர் எடுத்து அப்படியே இழுத்துட்டு போவாங்க மொதல் மாடியிலேருந்து 2ஆம் மாடி. அந்த மாதிரி சொல்கிறது வந்து ஐன்ஸ்டீனு கண்டினியூஸு. ஆனால் படி ஏறி போகிறோம்ல, ஒரு படி, அதுக்கடுத்து 2 படி, அதுக்கடுத்து 3 படி, 3வது படி, இது சொல்கிறது தான் குவாண்டம் மெக்கானிக்ஸு. மேக்ஸ் பிளாங்க் சொல்கிறாரு. என்ன சொல்கிறான்னா, எனர்ஜி இஸ் எமிட்டட் ஆர் அப்சார்ப்ட் கண்டினியூஸ்லி ஆஸ் எ டிஸ்க்ரீட் லெவல் நோன் அஸ் குவாண்டா. ஒன் குவாண்டான்றது என்ன? E = Nhμ. அதான் அவருடைய ஈக்குவேஷன், மேக்ஸ் பிளாங்க் ஈக்குவேஷன், வேர் h is the Planck's constant and μ is the frequency of the electromagnetic radiation and n is an integer which is equal to 1, 2, 3 etc. நல்லா ஞாபகம் வச்சுட்டிங்களா? ஐன்ஸ்டீனுக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம்? அவர் மேக்ரோ லெவலில் பார்க்குறாரு, இவர் மைக்ரோ லெவலில் பார்க்குறாரு. ஓகே ரைட்டா? அதுக்கு முன்னாடி நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா என்ன பார்த்துப்போம். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா என்ன பார்த்துப்போம். ரொம்ப முக்கியமானது, சின்ன கான்செப்ட், அருமையான கான்செப்ட். when a light of certain frequency strikes on the surface of a metal, electrons ejected from the metal. இப்போ ஒரு மெட்டல் சர்ஃபேஸ் இருக்குது, அதில் வந்து நான் லைட்டு வந்து பட்டோன்னே எலக்ட்ரான் வந்து எஜெக்ட் ஆகுது. இந்த எஃபெக்ட் we call it a photoelectric effect. ரைட்டா? அது வந்து ஒரு சாஃப்ட் மெட்டலாக இருக்கணும். ரைட்டா? எலக்ட்ரானை ஈஸியாக கொடுக்கக்கூடிய மெட்டலாக இருக்கணும். ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இங்கே 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நான் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுங்க. சும்மா எல்லா லைட்டு பட்டோன்னா அந்த எலக்ட்ரான் வந்து எமிட் ஆகாது. ரைட்டா? ஸோ ஃபார் ஈச் மெட்டல் எ சர்டன் மினிமம் ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்சிடென்ட் லைட்டு நீடட் டு எஜெக்ட் எலக்ட்ரான். ஒரு மினிமம் ஃப்ரீக்வன்சி இருக்குது. ஒரு மினிமம் ஃப்ரீக்வன்சி 2 எலக்ட்ரான் வோல்ட்னு வச்சுக்கோங்க. 1 எலக்ட்ரான் வோல்ட்டு உள்ள ஃப்ரீக்வன்சி உள்ள இதை வந்து நீ லைட்டை வந்து இன்சிடென்ட் பண்ணேன்னா என்னது? எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகாது. ஸோ தட் மினிமம் ஃப்ரீக்வன்சி we call it a threshold frequency. So a light of smaller frequency than this cannot eject electrons no matter how long it falls. அது கம்மியாக ஃப்ரீக்வன்சி உள்ள லைட்டை நீ வந்து எவ்வளோ நேரம் நீ வந்து அது மேலே பட வச்சாலும் சரி, இல்லை அதனுடைய இன்டென்சிட்டி அடர்த்தி அதிகமாக இருந்தாலும் சரி, ஓகே, there is no ejection of electron. So we call it a threshold frequency. Threshold frequency is different for different metal. ஸோ அது எவ்வளவு ஸ்ட்ராங்காக அந்த எலக்ட்ரான் வந்து அந்த மெட்டலோட அந்த பைண்ட் ஆகிருக்கு அதை பொறுத்து threshold frequency மாறும். ரொம்ப வீக்காக பைண்டாக இருந்தால் threshold frequency கம்மியாக இருக்கும். ஸ்ட்ராங்காக பைண்டாக இருந்தால் threshold frequency கூட இருக்கும். இப்போ 2 எலக்ட்ரான் வோல்ட்டு நீ அப்ளை பண்ணிட்டா எலக்ட்ரான் இதாகும். ஒருவேளை 3 எலக்ட்ரான் வோல்ட்டு நீ அப்ளை பண்ணனா 2 எலக்ட்ரான் வோல்ட்டு எனர்ஜி வந்து எஜெக்ஷனுக்கு வந்து யூஸ் ஆகும். மீதி 1 எலக்ட்ரான் வோல்ட்டு இஸ் கன்வெர்டட் இன்டு த கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த எஜெக்டட் எலக்ட்ரான். புரியுதா உங்களுக்கு? 2 எலக்ட்ரான் வோல்ட் வந்து எஜெக்டாக பயன்படுத்தப்படுகிறது. அந்த மீதி இருக்க 1 எலக்ட்ரான் வோல்ட்டு அந்த எஜெக்டான எலக்ட்ரான் வேகமாக ஓடுறதுக்கு, தட்ஸ் அ கைனெட்டிக் எனர்ஜி, எவ்வளோ வேகமாக ஓடுறதுக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஸோ த கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த எஜெக்டட் எலக்ட்ரான் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த இன்டென்சிட்டி ஆஃப் த லைட்டு. அடர்த்திக்கும் அதற்கும் சம்பந்தம் கிடையாது. ஃப்ரீக்வன்சிக்கும் கைனெட்டிக் எனர்ஜிக்கு தான் சம்பந்தம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ரைட்டா? இந்த ஃப்ரீக்வன்சிக்கும் கைனெட்டிக் எனர்ஜிக்கு தான் சம்பந்தம். இன்டென்சிட்டி அடர்த்திக்கும் அந்த கைனெட்டிக் எனர்ஜிக்கு சம்பந்தம் கிடையாது. ஓகே? ஸோ த கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் எஜெக்டட் எலக்ட்ரான் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த இன்டென்சிட்டி ஆஃப் த இன்சிடென்ட் லைட் பட் வேரிஸ் லீனியர்லி வித் த ஃப்ரீக்வன்சி. 2 பாயிண்ட். நம்பர் 3, the number of ejected electrons from the metal surface depend upon the intensity. இப்போ ஃப்ரீக்வன்சி 2 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி அப்ளை பண்ணிட்ட அப்படின்னா அடர்த்தியை நீ கூட்டினேன்னா
நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து கூடும். கொஞ்சம் தான் அடர்த்தி இருக்குது. அடர்த்தின்றது என்னப்பா, அந்த 20 வாட்ஸ் பல்பு 50 வாட்ஸ் பல்பு வேவ்லேருந்து ஒன்று தாங்க, ஃப்ரீக்குவன்சி ஒன்று தான். ஆனால் வந்து எது மாறுது, அதனுடைய அடர்த்தி. ரைட்டா? நல்ல ஞாபகம் வச்சுங்க. பவர் வந்து மாறுது. 500 வாட்ஸ் பல்பு, டங்ஸ்டன் பல்பு, குண்டு பல்பு, 1000 வாட்ஸ் பல்பு. அப்போ வந்து இன்டென்சிட்டி கூட கூட த எஜெக்ஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன்க்ரீசஸ். ஸோ த நம்பர் ஆஃப் ejected electrons from the metal surface depends on the intensity of the incident radiation. The greater the intensity, the larger is the number of ejected electrons. ஐன்ஸ்டீன் வந்து இப்போ அப்ளைடு குவாண்டம் தியரி டு திஸ் ஃபினாமினா. ஐன்ஸ்டீன் வந்து அப்ளை பண்ணுறாரு. h mu equal to phi plus half me square, where phi is the work function. அப்போ h muன்றது டோட்டல் எனர்ஜி. நான் சொன்னேன்ல 3 எலக்ட்ரான் வோல்ட் அப்ளை பண்ணுறோம். ஃபீன்றது 2 எலக்ட்ரான் வோல்ட்டு தான். அப்போ மீதி இருக்க 1 எலக்ட்ரான் வோல்ட் என்னவா மாறுது, half me square கைனடிக் எனர்ஜியாக மாறி வேகமாக போகுது. நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஒரு பொட்டாசியம் மெட்டல் இருக்குது. ரைட்டாக? அதனுடைய ஃபீ வேல்யூ வந்து 2 எலக்ட்ரான் வோல்ட்டு. நீ வந்து 1.77 எலக்ட்ரான் வோல்ட்டு நீ அப்ளை பண்ணனா நோ எஜெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான். அதுவே ரைட்டா 2.25 எலக்ட்ரான் வோல்ட் அப்ளை பண்ணேன்னா இது 2 எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு கூட 2 எலக்ட்ரான் வோல்ட் வந்து எஜெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரானுக்கு பயன்படுத்தப்படுது. 0.25 வந்து அது வேகமாக அந்த எலக்ட்ரான் மூவ் ஆகிறது, எஜெக்ஷன் ஆனதுக்கப்புறம் வேகம் மூவ் ஆகிறதுக்கு பயன்படுத்தப்படுது. இப்போ வந்து இஃப் யூ யூஸ் இந்த 3.1 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னா இன்னும் வேகமாக எஜெக்ஷன் நடக்கும், ஆனால் இன்னும் வேகமாக அது மூவ் ஆகும். அது ஃபாலோ மை பாயிண்ட். So the h mu equal to phi plus half me square. That is Einstein applied the quantum theory to give to explain the photoelectric effect. Right. இப்போ வந்து இதை வச்சுட்டு பின்னாடி வந்து டியூவல் நேச்சர் வந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் இதாக படிப்போம். ஆனால் பொதுவாகவே டியூவல் இங்கே இவர் பேசும்போது, ஐன்ஸ்டீன் பேசும்போது பார்ட்டிக்கல் நேச்சர் மட்டும்தான் பேசினார். இங்கே குவாண்டம் வந்தோன்னே என்ன பண்ணுறாரு, வேவ் நேச்சரும் இருக்குது அப்படின்றாரு. அப்போ வி கன்சிடர் வி கேன் டேக் தட்ஸ் அ டியூவல் நேச்சர் ஆஃப் லைட். அப்போ பார்ட்டிக்கல் நேச்சர் இருக்குது, வேவ் நேச்சரும் இருக்குது. எப்பயுமே சயின்ஸில் எவிடன்ஸ் இல்லாமல் எதையுமே நம்ம நம்ப மாட்டோம். அப்போ பார்ட்டிக்கல் நேச்சருக்கு என்ன எவிடன்ஸு அப்படின்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். வேவ் நேச்சருக்கு என்ன எவிடன்ஸ் அப்படின்னா டிஃப்ராக்ஷன், இன்டர்ஃபரன்ஸ் அண்டு த போலரைசேஷன். நான் இங்கே வந்து ரெண்டுக்கு மட்டும் வித்தியாசம் சொல்கிறேன். டிஃப்ராக்ஷன்னா என்ன, இன்டர்ஃபரன்ஸ்னால் என்னது. லைட்டுன்றது இஸ் travels in waves, like ripples in the ocean. ரிப்பிள்ஸ்னால் என்னது, அலைகள், ஒரு சிற்றலை மாதிரி. லைட் கேன் பெண்ட் அரவுண்ட் அப்டக்கிள்ஸ் இஃப் நீடட். ஏதாவது தடைகள் வந்துச்சுன்னா ரைட்டாக அலைகள் என்ன பண்ணும், அது தன்னை மாற்றிக்கிறோம், தன்னுடைய திசையை மாற்றிக்கிறோம். அது மாதிரி தான் இங்கே திஸ் பெண்டிங் இஸ் நோன் அஸ் டிஃப்ராக்ஷன். இந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், நல்லா பாருங்கள். செகண்ட் எக்ஸாம்பிள் டிஃப்ராக்ஷன். இப்படி தான் லைட் இப்படி இருக்குது, அது ஸ்லிட்டு வழியாக போகும்போது ரைட்டாக அது தடையை நம்ம உருவாக்கும் போது அது இப்படியே மூவ் ஆகாமல் உள்ள வழியாக போய் அது வேறு மாதிரி மூவ் ஆகுது. வி கால் இட் இஸ் எ டிஃப்ராக்ஷன். ஸோ த பெண்டிங் ஆஃப் லைட்டு ரைட்டாக பெண்டிங் ஆஃப் த லைட்டு வித் அது எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுது, அந்த பெண்டிங்கை அப்டக்கிளுக்கு அது அட்ஜஸ்ட் பண்ணுது, தடைக்கு அட்ஜஸ்ட் பண்ணுது. ரைட்டாக அது பேர் டிஃப்ராக்ஷன். இதுவே ரைட்டாக பலவிதமான அலைகள் ஒன்று சேரலாம், பாசிட்டிவாக ஒன்று சேரலாம். ரைட்டாக +++ ஒன்று சேர்ந்தா ++- ஒன்று சேர்ந்தனா ரெண்டுமே என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ ++ ஒன்று சேரும்போது வி கால் இட்ஸ் எ கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். இன்டர்ஃபரன்ஸ்னால் ரெண்டு வேவ் ஒன்றா சேருது அப்படின்னு அர்த்தம். ++ ஒன்றா சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகுது, கன்ஸ்ட்ரக்டிவ். +- ஒன்று சேர்ந்தா டிஸ்ட்ரக்டிவ். ரைட்டா? ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ் வந்து எப்போயுமே பிரைட் பேண்டாக தெரியும், அதே டிஸ்ட்ரக்டிவ் வந்து டார்க் பேண்டாக தெரியும். நான் எக்ஸாம்பிள் அழகாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ போர் அட்டாமிக் மாடலு
அவருடைய பாஸ்லேட் என்ன சொல்கிறாரு? த எலக்ட்ரான்ஸ் இன் அன் ஆட்டம் ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் ஒன்லி இன் எ செலக்டட் ஆர்பிட்ஸ். சும்மா குத்து மதிப்பாக அது கிடையாது, செலக்டட் ஆர்பிட்டை மட்டும்தான் அது ரொட்டேட் பண்ணும். ஈச் ஆர்பிட் இஸ் அசோசியேட் வித் எனர்ஜி. ஒரு ஆர்பிட்டுக்கும் ஒரு டெஃபினட் எனர்ஜி இருக்குதுன்னு சொல்கிறாரு. அந்த ஆர்பிட் அவர் டெசிக்னேட் பண்ணுறாரு, ரைட், பை த என். பின்னாடி குவாண்டம் நம்பர்ஸ் படிக்கும்போது நம்ம படிப்போம், த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் என் விச் இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 எக்ஸட்ரா. ஃபஸ்ட்டு இருக்கிறது 1, ரெண்டாவது இருக்கிறது 1, எல்லாமே அவே ஃப்ரம் த நியூக்ளியஸ். 1 வந்து நியூக்ளியஸ் பக்கத்தில் இருக்கும், 4 வந்து நியூக்ளியஸ்க்கு தாண்டி இருக்குது. அதுக்கு ஒரு அல்ஃபபெட்டிக்கல் லெட்டர் கொடுக்குறாரு. n ஈக்குவல் டு 1னா கே, எல், எம், என், ஓ அப்படின்னு கொடுக்குறாரு. இன்னொரு தியரி சொல்கிறார், as long as the electron stays in a particular orbit, the energy of the electron remains the same. ஃபஸ்ட் ஆர்பிட்டில் மட்டும் இருக்குது, இல்லை செகண்ட் ஆர்பிட்டில் மட்டும்தான் இருக்குது, தேர்ட் ஆர்பிட்டில் அதில் மட்டும்னா அதில் எலக்ட்ரான் அங்கே தான் இருக்குது. ஃபஸ்ட்லேருந்து செகண்டு போகல, செகண்ட்லேருந்து தேர்டு போகல. ஒரே ஆர்பிட்டில் இருக்கும்போது அது எனர்ஜி அப்சார்வ் பண்ணாது, எமிட்டும் பண்ணாது. எப்போ அப்சார்ப்ஷன் நடக்கும் அப்படின்னா, லோயர் லெவல் ஆர்பிட்லேருந்து ஹையர் லெவல் ஆர்பிட்டுக்கு போகும்போது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நியூக்ளியஸ் பக்கத்தில் இருக்க ஆர்பிட்டில் உள்ள எலக்ட்ரானுக்கு எனர்ஜி கம்மியாக இருக்கும். அதை விட்டு விலகி போக போக எனர்ஜி அசோசியேட் வித் எலக்ட்ரான் இன்க்ரீசஸ். ஞாபகம் வச்சுக்க, n ஈக்குவல் டு 1க்கும் n ஈக்குவல் டு 4க்கும் எனர்ஜி கம்பேர் பண்ணால் n ஈக்குவல் டு 4க்கு தான் எனர்ஜி கூட. n ஈக்குவல் டு 4க்கு தான் எனர்ஜி கூட கம்பேர் டு n ஈக்குவல் டு 1. ஸோ அப்சார்ப்ஷன் n ஈக்குவல் டு 1லேருந்து 2க்கு போகணும்னா எனர்ஜியை அப்சார்ப் பண்ணணும். அதே எமிஷன் n ஈக்குவல் டு 2லேருந்து 1க்கு வந்தால் அது கூட எனர்ஜிலேருந்து குறைச்ச எனர்ஜிக்கு வருது, எனர்ஜியை எமிட் பண்ணும். ஸோ முதல் இருக்கிறது அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம், 2 இருக்கிறது எமிஷன் ஸ்பெக்ட்ரம். ஓகே, அண்டு சின்ஸ் த electron moving in a circular orbit, it is associated with the angular momentum. Angular the velocity changes with the velocity changes with respect to the angle, or the angle changes with respect to velocity. It is also quantized and it is given by the angular momentum is given by MER, which is equal to n h by 2 pi. Here also n equal to 1 2 3 etc., where m is the mass and v is the velocity and r is the radius of the orbit. So as a conclusion, both the energy and the angular momentum are quantized. நம்ம போர் தியரியுடைய எஃபெக்ட் எல்லாம் பின்னாடி படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த போரோடைய அப்ளிகேஷன் ஃபார் அன் ஹைட்ரஜன் ஆட்டம் மட்டும் பார்த்துப்போம். ஸோ இந்த போர் ஹைட்ரஜன் ஆட்டம் நடுவில் நியூக்ளியஸ் இருக்குது, நியூட்ரான் கிடையாது, புரோட்டான் மட்டும்தான் இருக்குது, ரைட்டா. ஃபஸ்ட் ஆர்பிட்டில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ஸோ ரெண்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் ரேடியஸு, ரைட்டா. அந்த வெலாசிட்டி, இந்த வின்றது வெலாசிட்டி. எஸ்ஐ சிஸ்டத்தில் த இஎன்ற ஜென்ரல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கேன், 2 pi square z square me 4 divided by 4 pi epsilon naught, which is a permittivity. This is called permittivity, n square h square. அப்போ நீ எல்லாத்துக்கும் வேல்யூ நீ அப்ளை பண்ணேன்னா மற்ற எல்லாமே கான்ஸ்டன்ட். எது மாறுதுன்னா ரைட்டா, இந்த n வேல்யூ மட்டும் மாறுது. ஸோ n ஈக்குவல் டு 1 போட்டோன்னா 1 ஸ்கொயரு. ஸோ E1 ஈக்குவல் டு 13 மைனஸ் 13.6 எலக்ட்ரான் வோல்ட்டு. மைனஸில் தான் வரும். நீங்கள் தூரம் போக எனர்ஜி கூடிக்கிட்டே வரும். ஏன்னா பாருங்கள், இங்கே n டினாமினேட்டரில் இருக்குது, இது சிங்கிள் எலக்ட்ரான் சிஸ்டத்துக்கு கொடுத்துருக்கு. மல்டி எலக்ட்ரான் சிஸ்டத்துக்கு நீ அப்ளை பண்ணணும்னா நம்ம சிம்பிளாக நான் கொடுத்துருக்கேன், ரைட்டா. 13 மைனஸ் 13.6 டிவைடட் பை n ஸ்கொயரு. ஃபோர்த் ஆர்பிட்டுக்கு நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ரைட்டா. ஸோ 4 ஸ்கொயரு மைனஸ் 13.6 டிவைடட் பை 4 ஸ்கொயரு. செகண்ட் ஆர்பிட் கண்டுபிடிக்கணும்னா மைனஸ் 13.6 டிவைடட் பை 2 ஸ்கொயர் பை தட் இஸ் 4.
ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஈக்குவேஷனை மறக்காதீங்க. சும்மா இந்த மொதல் ஈக்குவேஷனை ரொம்ப மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நீ நியூக்ளியஸ் விட்டு தாண்டி போக போக எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கேன். இப்போ n=1 நீ அப்ளை பண்ணனா ரைட்டா, R1 which is also called A0 0.529 into 10 to the power of ரைட்டா -10 மீட்டர். அதே மாதிரி Rn ஜென்ரல் ஈக்குவேஷன் மறந்துடாங்க. Rn which is equal to 0.529 into n² மீட்டர். இப்போ ரெண்டாவது ஆர்பிட் கண்டுபிடிக்கணும்னா 2², மூணாவது ஆர்பிட் கண்டுபிடிக்கணும்னா 3². அது 0.529 மல்டிபிள் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. ரைட், திஸ் வில் பி வெரி 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 யூஸ்ஃபுல். ஃபுல்லாக டெரிவேஷனாக நீ மனப்பாடம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. எது எப்படி சேஞ்ச் ஆகுது. ரைட், உங்களுக்கு இந்த லெக்சர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் திரும்ப போட்டு பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ரைட்டா, என்ன மாதிரி உங்களுக்கு தேவைப்படுதுன்றத உங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். ரைட், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டு என்கரேஜ் டு புட் மோர் வீடியோ லெக்சர்ஸு. என்னுடைய வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரைட்டா, உங்களுடைய மற்ற கிளாஸ்மேட்ஸு மற்றபடிய கொலீக்ஸ்லாம் சொல்லுங்கள். ரைட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ வெரி மச்.